ஒரு காலத்தில் ஒரு சந்தோஷமான கிராமம் இருந்தது. விவசாயம், அறுவடை, சிரிப்பு எல்லாம் நிறைந்தது. அடுத்த பயிர்க்காக வயலை எரித்தார்கள். அவர்கள் அறியவில்லை, அந்த மண்ணுக்குள் ஒரு கோப்ரா தன் முட்டைகளுடன் இருந்ததை. சத்தம் கேட்டதும் தீ நிறுத்தினார்கள். பயம் வந்தது. பழி வாங்கும்னு நினைச்சு இன்னும் தீ வைத்துட்டு போனார்கள். அந்த இரவு கனமழை. கோப்ரா தப்பிச்சது. ஆனா அதன் முட்டைகள் தப்பிக்கலை. கோப்ராவின் கண்ணீரில் பழி வாங்கும் எண்ணம் பிறந்தது. ஒரு சின்ன பெண் ஒரு முட்டையை எடுத்தாள். பாட்டி வயலில் விட சொன்னார். ஆனா முட்டை வீட்டிலேயே உடைந்தது. அடுத்த நாள் அவள் ஊருக்குச் சென்றாள். அந்த நாளிலிருந்து இரவில் அம்மா கோப்ரா கிராமத்துக்கு வந்தது. அதனால் மாலை 6க்குள்ள எல்லாரும் வீடு. விளக்குகள் அணைப்பு, கதவுகள் பூட்ட. பல ஆண்டுகள் கழிச்சு அந்த பெண் திரும்பினாள். அவளுக்கு எல்லாம் புரிந்தது, என்ன நடக்குதுன்னு. அவங்களோட கஷ்டத்தை பார்க்கிறாள். அடுத்த நாள் போய் அம்மா கோப்ரா கிட்ட, மன்னிச்சிடுங்க, ஒருத்தரை நான் காப்பாத்தினேன். ஆனா எனக்கு தெரியும் உங்க எல்லா குட்டியும் இல்லைன்னு சொன்னாள். அப்போ அம்மா கோப்ரா அவளை குத்த வருது. அந்த நொடியில அந்த குட்டி கோப்ரா வந்தது. அதன் பின்னால் தாய். கண்ணீரோட அவள் தன் குழந்தையை அணைத்தாள். அந்த இரவு பயம் முடிந்தது. பாம்பு பழி மட்டும் வாங்காது, மன்னிக்கவும் செய்யும். நம்மால அதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அன்பு உண்மை இருந்தால் அது நம்மை மன்னிக்கும்.